காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தி வருகிறார். அது குறித்தான அந்த நேரலை காட்சிகளை பார்த்து வருகிறோம். சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய காயிதே மில்லத் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். கன்னிய தென்றல் காயிதே மில்லத்தின் 130வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த மரியாதையானது செலுத்தப்பட்டு வருகிறது. காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், கூடுதல் விவரம். தனலட்சுமி வணக்கம். தனது உயர்ந்த பண்பின் காரணமாக அமைந்த பெயராலேயே இறுதி வரை அழைக்கப்பட்ட தலைவராக, அதாவது சிறுபான்மை தலைவராக போற்றப்படக்கூடிய காயிதே மில்லத்தினுடைய 130வது பிறந்த நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனை ஒட்டி சென்னை திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய பெரிய பள்ளிவாசலில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மலர் போர்வை போர்த்தி மலர் தூவி மரியாதை செலுத்தியிருக்கிறார். உடன் அமைச்சர்கள் நாசர், தங்கம் தென்னரசு, அதே போல திமுகவினுடைய எம்பிக்கள் அப்துல், ராசா உள்ளிட்டோர் இருந்தார்கள். அதே போல கூட்டணி கட்சியை சேர்ந்த காதர் மொய்தீன், ஜவஹர்லால் உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். காயிதே மில்லத்தை பொறுத்த வரைக்குமே தனது உயர்ந்த பண்பின் காரணமாக தன்னலமற்ற தூய்மையான அரசியல் நடவடிக்கைகளாலும் காயிதே மில்லத் என்று அழைக்கப்பட்டார். உறுதிமொழியில் வழிகாட்டும் தலைவர் என்று இதற்கான பொருள். அடிப்படையில் நேர்மையான பண்பும் அவரது அனைத்து நற்பண்புகளும் அடித்தளமாக அமைந்தது என்றுதான் கூற வேண்டும். 1946 முதல் 1952 வரை சென்னை மாகாண சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சி தலைவராக திறம்பட விளங்கியவர் என்று கூறப்படுகிறது. 1965 திமுக ஆட்சி வருவதற்கு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தவர் என்றும் கூறப்படுகிறது. அந்த வகையில் தான் தற்பொழுது முதலமைச்சர் அவர்கள் நேரிலேயே வந்து அவருக்கு மரியாதை செய்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். லட்சுமி, காயிதே மில்லத் நினைவிடத்தில் முதலமைச்சர், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உள்ளிட்டோர் மரியாதை செலுத்தி அந்த காட்சிகளை பார்த்து விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.